ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ கேட்டாங்கன்னா சட்டுன்னு 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்ய ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கிறேன். ஸ்டவ்வை இது வரைக்கும் நான் சுவிட்ச் ஆன் பண்ணல. 2 கப் அளவு சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குலோப் ஜாமுக்கு நம்ம பாகு செய்வோம் இல்லைங்களா, அதே போல் பாகு செஞ்சுக்கலாம். இந்த சர்க்கரையில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதனால சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வடிகட்டி கொதிக்க விட்டு எடுக்க போகிறேன். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இன்னொரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். நீங்கள் வாங்குகிற சர்க்கரை நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா, அதில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அப்படியே நம்ம இதை கொதிக்க விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டின உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 3 ஏலக்காவை இடிச்செடுத்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தான் சேர்க்கணும்னு கிடையாது. ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா கூட ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்படி 5 நிமிஷத்துக்கு எல்லாம் சலசலன்னு கொதிச்சு வரும். இந்த முத்து பதத்துக்கு கொதிச்சு வந்த பிறகே இது நல்ல ஒரு பிசுபிசு தன்மையில் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாளில் இந்த ஸ்வீட்டை காலி பண்ணிடுவீங்கன்னா இந்த அளவு கொதிச்சாலே போதும். அப்படி இல்லை 3 நாள் 4 நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாகு அப்படியே இருக்கட்டும். பாகு சூடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 1/2 கப் அளவுள்ள சோள மாவு சேர்க்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு தான். அதில் சோள மாவு சேர்த்துட்டு 1/2 கப்பு மாவுக்கு நம்ம 1/2 கப் சர்க்கரையும் கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப்பு தலை தட்டி மாவு எடுத்தால் அதுக்கு குவிச்சு அளந்து சர்க்கரையை எடுத்துக்கோங்க. இதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுள்ள பாலும் 1/4 கப் அளவுள்ள தண்ணியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். இது வரைக்கும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணலை. நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்க்குற பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். தண்ணியும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சூடான தண்ணி இல்லை சூடான பால் நம்ம சேர்த்துட்டா கார்ன்ஃப்ளவர் கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருந்தால் 3 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா நமக்கு கெட்டியாக ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது போல் ஒரு பதம் வந்துடும், நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. நம்மளோட ஸ்டஃபிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த க்ரீமும் நல்லாவே ஆறட்டும். அதனால க்ரீமை ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே போல் சர்க்கரை பாகு அந்த சமயத்தில் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் ஈவினிங் ஸ்வீட் செய்ய போகிறீங்கன்னா சர்க்கரை பாகை முன்னாடியே மதியமோ இல்லை காலையிலேயோ கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற ப்ரெட் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. மில்க் ப்ரெட்டில் செய்யும் பொழுது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம சப்பாத்தி திரட்டுற கல்லில் வச்சுட்டு இது போல் சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டணும். அப்படியே ஃப்ளாட்டாக இது நமக்கு வரும். ப்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா, லூஸாக. இப்படி கட்டை வச்சு நம்ம உருட்டும் பொழுது அது நல்லா ஃப்ளாட்டாக மாறி வந்துடும். அதுக்கப்புறம் இது போல் ஒரு டம்ளர் இல்லை வேறு ஏதாச்சும் பாக்ஸஸ் இல்லை மூடி இருந்ததுன்னா அதை வச்சு அழுத்தி நீங்கள் வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு டயக்னலில் கூட மடிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இது சின்ன சைஸில் இருக்க ப்ரெட் தான் அன்றதுனால நான் இதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு ஓரங்களில் லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம இது மேலே இன்னொரு ப்ரெட் பீஸை வச்சு ஒட்ட போகிறோம். அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. நிறைய தண்ணி இதில் சேர்த்துற வேணாம். அதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதில் வச்சிடலாம். க்ரீமுக்கு மேலே கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி தான் வைக்கணுன்றது கிடையாது, நம்ம நட்ஸ் கூட வச்சுக்கலாம். நமக்கு விருப்பமான ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பீசஸ் எடுத்து அதுலேயும் கொஞ்சமாக ஓரங்கள் தண்ணி தடவிட்டு இது போல் 2 பீஸையும் சாண்ட்விச் போல் ஒன்றா சேர்த்து ஒட்டிடணும். ஓரங்கள் மட்டும் லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்ட மாதிரி வச்சுருங்க. பிரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு பொரிக்கும் பொழுது தனித்தனியாக உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வந்துடும். இதே போல் எல்லா பீசஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு மிதமான தீயில வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம எவ்வளவு எண்ணெய் சேர்க்கிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 பீஸ் 2 பீஸில் கூட எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் மிதமான தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலரில் இது போல் சேஞ்ச் ஆன பிறகு திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டாலும் உடஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா சில ப்ரெட்டு அப்படியே உதிராக வரும். நம்ம அதை அப்படியே பிட்டோம்னா அப்படியே உதிராக உதிர்ந்துடும். அந்த மாதிரி ப்ரெட்டில் கரெக்டாக செய்யறதுக்கு வராது. நீங்கள் ப்ரெட்டை சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி பாருங்கள். அது உதிராமல் இருந்ததுன்னா அந்த ப்ரெட்டில் செஞ்சிங்கன்னா மட்டுமே இது போல் சூப்பராக நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே நம்ம அழகாக இது போல் கோல்டன் கலரில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான பதத்தில் வச்சு பொரிச்சுக்கோங்க. தீயை ரொம்ப குறைச்சி வச்சிட்டிங்கனாலும் எண்ணெய் உறிஞ்சிக்கும். தீ அதிகமாக இருந்தாலும் நல்லா இது சீக்கிரமாகவே மேலே அப்படியே டார்க் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இது போல் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க எல்லா ப்ரெட் துண்டுகளையும் இந்த சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, பொரிச்ச ப்ரெட் ஆறுனாலுமே பரவாயில்லைங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற மாதிரி முக்கி விட்டுடுங்க. அதனால தான் சக்கரை பாகு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ரெடி பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக மாறிடும் இந்த ஸ்வீட்டு. 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த சக்கரை பாகோடு சேர்த்து சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வேறு பொருட்கள் கூட சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அது போல் எது வேணாலுமே சேர்த்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.